السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், நம் காலையில் இந்த துஆவை ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். இந்த துஆவை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ்வினுடைய உதவிகளை பெற்றுக்கொள்ள முடியும். அதே போன்று நம்முடைய தேவைகள் அனைத்தையும் அல்லாஹ் பூர்த்தி செய்து தருகின்றான். அப்படிப்பட்ட மிகச் சிறந்த ஒரு துஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த துஆ மிக முக்கியமான ஒரு துஆவாக இருந்து கொண்டிருக்கின்றது. நாம் காலையில் இந்த துஆவை ஓதுவோம். நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அன்றைய நாளை சிறந்ததொரு நாளாக அல்லாஹ் நமக்கு அமைத்து தருவான். அல்லாஹ்வை புகழக்கூடிய, அல்லாஹ்வை துதிக்கக்கூடிய வார்த்தைகளை கொண்ட ஒரு துஆ. அல்லாஹ்வை புகழக்கூடிய, துதிக்கக்கூடிய வார்த்தைகளை கொண்டு நாம் அல்லாஹ்வை அழைத்தால் நிச்சயமாக அல்லாஹ் நமக்கு பதில் வழங்குவான். அல்லாஹ் நிச்சயம் சந்தோஷமடைவான். நம்முடைய எல்லா விடயங்களையும் அல்லாஹ் சீராக்கி தருவான். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் அதிகமாக இந்த துஆவை ஓதுவோம். ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். அல்லாஹ்வினுடைய உதவியையும் அல்லாஹ்வினுடைய ரஹமத்தையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு துஆவாக இந்த துஆ இருந்து கொண்டிருக்கின்றது. என்ன துஆ என்றால், சுப்ஹானக்கல்லாஹும்ம ரப்பனா வபிஹம்திக அல்லாஹும்ம அக்ஃபிர்லி. சுப்ஹானக்கல்லாஹும்ம ரப்பனா வபிஹம்திக அல்லாஹும்ம அக்ஃபிர்லி. யா அல்லாஹ், எங்கள் அதிபதியே, உன்னை போற்றி புகழ்ந்து துதிக்கிறேன். யா அல்லாஹ், எனக்கு மன்னிப்பளிப்பாயாக என்று பொருள்படக்கூடிய மிகவும் சிறந்த ஒரு துஆ. யார் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்கிறார்களோ, பாவ மன்னிப்பு தேடுகிறார்களோ, அவர்களுடைய மறைமுகமான தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்து கொடுக்கின்றான். அவர்களுடைய வாழ்க்கையில் உள்ள கவலைகள், கஷ்டங்களை அல்லாஹ் நீக்குகின்றான். சிறந்ததொரு வாழ்க்கையை அல்லாஹ் அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கின்றான். இந்த துஆ அல்லாஹ்வை புகழக்கூடியதும் அதே போன்று அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு தேடக்கூடியதுமாக இந்த துஆ இருந்து கொண்டிருக்கின்றது. இதனை ஓதி நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். நிச்சயமாக அல்லாஹ்வினுடைய உதவி நம்மை வந்தடையும்.